இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரியப்பட்டுக்கு பக்கத்துல உள்ள தச்சம்பாளையம் அப்படின்ற இடத்துல தர்பூசணி சாகுபடி பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கிராமத்து குடிசையில கொஞ்சம் காலம் தங்கி பாருலே, கூரையின் ஓட்டை வீரி செல்வாடி நட்சத்திரம் எண்டி பாரு. சாப்பிட்டு காட்டுறீங்க. இது மாதிரி என்ன வேணும், வெயில்ல தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. தூக்கத்தை போட்டீங்கன்னா பொறுக்குங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. அப்படி ஒரு அருமையா இருக்கு. அந்த கொடுப்பனை உங்களுக்கு கிடைச்சிருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. நாங்களாம் 10 ரூபா சம்பாதிச்சு வெயில் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றும் முடியல வெயில்ல. ஏன்னா கடலூர் மக்களுக்கு வந்து அந்த தர்பூசணி பழம் அப்படின்றத தாண்டி கொம்டி பழம் அப்படின்னா தான் பாதி பேருக்கு வந்து இது தெரியும். ஆனா சொல்லுங்கண்ணே, இதை வந்து உங்களுக்கு இது எப்படி சாகுபடி பண்றீங்க? இது உங்களுக்கு எத்தனை மாசம் ஆகும் இதுல நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி எடுக்கிறதுக்குண்ணே? இது ஃபுல்லா ஒர்க் பண்ணி எடுக்க 65 நாள் 70 நாள் வரையும் சாகுபடிது. 70 நாள் வரையும் வரும்ண்ணே மினிமம். சரிங்கண்ணே. குளிர்காலத்துல 70 நாள், வெய்ய காலத்துல 65 நாள். 65 இப்ப உள்ள ஜீசனுக்கு 65 நாள். 65 நாள். அதே குளிர்காலம் பனி டைம் ஆச்சுன்னா 75 நாள் ஆகும். 70 நாள் ஆகும். இந்த பழத்தை பாதி பேர் வாட்டர் மெலான்னு சொல்லுவாங்க, தர்பூசணின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இதை கொம்டி பழம்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.